ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் லீபனோன் ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்திலே இந்த நாளில் ஒரு மனமாய் கூடி ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இணைந்து ஆராதிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இறங்கி வரும் தேவ மகிமை வேகமாய் இறங்கி வாரும் என்கிற அந்த பாடலை என்னோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி பாடி இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கலாம். இறங்கி வரும் தேவ மகிமையே மேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே வேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே வேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே வேகமாய் இறங்கி வாருமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறங்கி வரும் தேவ மகிமையே மேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே வேகமாய் இறங்கி வாருமே. தாவீதின் மேல் இறங்கி வந்ததே, ராஜாவாக அபிஷேகித்ததே. தாவீதின் மேல் இறங்கி வந்ததே, ராஜாவாக அபிஷேகித்ததே. கோலியாத்தை ஜெயிக்க வைத்ததே, கோலியாத்தை ஜெயிக்க வைத்ததே. தலை நிமிர்ந்து நிற்க வைத்ததே, தலை நிமிர்ந்து நிற்க வைத்ததே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறங்கி வரும் தேவ மகிமையே மேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே Thank you Lord. சிம்சோன் மேலே இறங்கி வந்ததே, சிங்கத்தையும் கிழித்து போட்டதே. சிம்சோன் மேலே இறங்கி வந்ததே, சிங்கத்தையும் கிழித்து போட்டதே. கட்டுகளும் கலந்து போனதே. எதிரிகளை ஜெயிக்க வைத்ததே. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறங்கி வரும் தேவ மகிமையே வேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே வேகமாய் இறங்கி வாருமே. கிதியோன் மேலே இறங்கி வந்த தேவ மகிமை அவனை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றினதே. கிதியோன் மேலே இறங்கி வந்ததே, கிதியோன் மேலே இறங்கி வந்ததே. பலசாலிய எழும்ப வைத்ததே, ஒரு மனமாய் துதிக்க வைத்ததே. ஒரு மனமாய் துதிக்க வைத்ததே. சத்துருக்கள் Thank you Lord. சத்துரு
சிதறடித்ததே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. இறங்கி வரும் தேவ மகிமையே வேகமாய் இறங்கி வாருமே. இறங்கி வரும் தேவ மகிமையே வேகமாய் இறங்கி வாருமே. தேவ சபையிலே கர்த்தரை முழு மனமாய் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்திலே இறங்கி வந்தது. அந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தை ஒரு மனமாய் துதிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து அந்த ஆலயத்தை நிரப்பிற்று என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளிலே ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்ப போகிறார். சிம்சோன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது. ஆமென். அவனை ஒரு பலசாலியாய் பராக்கிரமசாலியாய் அந்த வல்லமை எழுப்பினது அல்லவா. தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்மையும் கர்த்தருடைய வல்லமை விசேஷமாய் நிரப்ப போகிறது. கரங்களை தட்டி சொல்லுக பார்க்கலாம். சிம்சோன் மேல இறங்கி வந்ததே, சிங்கத்தையும் கிழித்து போட்டதே. சிம்சோன் மேலே இறங்கி வந்ததே, சிங்கத்தையும் கிழித்து போட்டதே. கட்டுகளும் கலந்து போனதே, கட்டுகளும் கலந்து போனதே. எதிரிகளை ஜெயிக்க வைத்ததே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க கைகளை தட்டி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறங்கி வரும் தேவ மகிமையே வேகமாய் இறங்கி வாருமே. தெய்வமே சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை இறங்கட்டுமே. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லே. கைகளை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளில் நம்மளை நிரப்பட்டுமே. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். என்னோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோம். மீண்டுமா? நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. ஓ எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே, நொறுக்கப்பட்டார் நாம் நித்திய ஜீவன் தந்தார்.
நன்றி 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 சொல்லுங்க. கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. மீண்டுமா நன்றி நன்றி. ஓ கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. எண்ணிப்பார் எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. ஆஹா எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நம் காயமாக நோய்கள் நீங்கினதே. நம் பாவம் காயப்பட்டான் சுகமாக நோய்கள் நீங்கினதே. சுமந்து கொண்டான் பாடுகள் சுகமான. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. மீண்டும் சொல்லுங்க. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகள். எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தினின்று. ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. ஓஹோ நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. மீண்டுமாய் நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. ஆஹா நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோ. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினே. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எமேலா எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எப்பொழுதுமே மனிதன் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலேயே இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பது நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்க, ஆண்டுடைய சமூகத்தில் எனக்கு பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயம் இல்லையே, எதிர்கால பயம் இல்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா மீண்டுமா பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே.
என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே இருப்பதனால் ஓ கேடகம் நீ, கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே இருப்பதனால் ஓ பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தி. என் தலையை நிமிர செய்தி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே நீ இருப்பதனால் கேடகம் நீ, சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே இருப்பதனால் நிமிர செய்தி. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா என் நல்ல மெய்ப்பனே முன் செல்கின்றே நடத்திடுவே. நல்ல மெய்ப்பனே என் முன் செல்கின்றே பசுமையாய் நடத்துவே. எதிரிகளின் முன் நிரம்பி வழிய செய்து என் தலை நிமிர செய்வி. எதிரிகளின் முன்னே ஓ கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்றவர் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி. கேடகன் கைமாறு நீ மாட்டே. தேங்க்யூ நிமிர செய்தி. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா சொல்லுங்க. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா ஓ பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் இருப்பதனால் பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று நாம் தேவனை ஆராதிப்பது. அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற ஆண்டவர். நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளுவார். தேவனை உண்மையா துதிக்கும் பொழுது அங்கே வாசம் பண்ணுவார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களுடைய ஜனமாய் இருப்பார்கள். துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணும் பொழுது அங்கே ஒரு விடுதலை, அங்கே ஒரு வித்தியாசம் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆராதித்து பாருங்கள்.
உண்மையாகவே ஒரு தெய்வீக விடுதலையை நீங்கள் காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உம் பாதத்திலே. சொல்லுங்க பார்க்கலாம். மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. சொல்லுங்க பார்க்கலாம். எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கே சென்ற போதும், உம்மை விட்டு சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டி இடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஓ ஆராதனை. எபினேசரே இம்மட்டும் நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆராதனை. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினா, நீர் மூலமாகாமல் காத்தீரையா. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. அவருடைய கிருபை கிருபையினா ஆகாமல் காத்தீரையா. கடும் கோபத்து என்னை, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ ஏசையா, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. நன்றி சொல்லுவோ. எபினேசரே ஆராதனை,
என் துணையாளரே ஆராதனை. எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையா சொல்ல முடியும், என் வாழ்க்கையில இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு விலகி போனேன், தூரம் போனேன், ஆனால் அவருடைய கிருபை என்னை தூக்கி எடுத்தது, நிர்மூலமாகாமல் என்னை காத்தது. நான் நிற்பதும் தேவ கிருபையே. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, துணையாளரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஓ நீங்க ஏசப்பா, எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா. சொல்ல முடியுமா? இயேசு எனக்கு போதும், ஏசையா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகின்றீ, புது எண்ணெய் பொழிகின்றீ, புது தருகின்றீ இயேசுவே, புது எண்ணெய் பொழிகின்றீ. காணி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறே, காணி தரும் மரங்களா. ஓ நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கிருப கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும், தேவ கிருபையே கிருப கிருபையே. ஓ தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும், தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல்ல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, கிருபையால் வந்தது. கிருபையே கிருப கிருபையே தேவ கிருபையே
வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஓ கிருப கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல்ல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல்ல, கிருபையால் வந்தது. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. ஓ எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை. ஓ எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை. அந்த அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை தெய்வமே, இயேசுயா. அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். அந்த ஆண்டவருக்கு உண்மையிலே கனத்தை செலுத்துங்க, அந்த ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆண்டவரே, எபனேசராய் இருந்தவரே, இதுவரையும் எங்களை நடத்தினவர், இன்னும் எங்களை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமையை ஆமென் செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளோடு இருந்ததற்காய் நன்றி. தேவ பலத்தால் எங்களை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பின் தேசத்திலே இராதபடிக்கு நான் ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. ஆகையால் என் தாசனாகி யாக்கோபே, நீ கலங்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கடந்த வாரத்திலே கர்த்தர் உங்களோடு பேசினார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று தேவன் நம்மோடு பேசினார். கலங்கிப்போன சூழ்நிலையிலே, கலக்கத்தின் நடுவிலே சோர்ந்து போகாதபடி அதை கடந்து போகிறதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் 3 காரியத்தை அவர் தெளிவுபடுத்தினார் என்பதை குறித்து சொன்னேன். நாங்கள் விசுவாச ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். இரண்டாவது, இந்த மண்பாண்டத்திலே தேவனுடைய பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடியினால் நாங்கள் கலங்குவதில்லை என்று சொன்னார். மூன்றாவது, நாங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறபடியினால் நாங்கள் கலங்குவதில்லை, நாங்கள் கலக்கத்தையும் கடந்து போவோம் என்று தேவ மனிதனாகிய பவுல் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கும் தேவன் அதை தொடர்ந்து தான் நம்மோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் என் தாசனாகி யாக்கோபே, நீ கலங்காதே, இனி தத்தளிப்பு உனக்கு இல்லை. நல்ல ஒரு ஆமென்.
யாக்கோபே நீ கலங்காதே, உனக்கு இனி தத்தளிப்பு இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். கலக்கங்கள் என்பது ஏதேனும் ஒரு விதத்திலே, ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலே மனிதனை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் முதல் நாளிலே உங்களுக்கு சொன்னேன், எதிர்பார்க்காதது மனிதனுடைய வாழ்விலே நடக்கும் பொழுது அது கலக்கத்தை கொண்டு வந்து விடுகிறது. எதிர்பார்த்தது நடக்காதிருக்கிறபடியினாலே அது மனிதனுடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஆகவே எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் மனிதன் கலங்கினவர்களாகவே நிற்கிறான். இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது கைகூடலையே, அது கைகூடலையே, அது எப்படி இருக்குமோ தெரியலையே, இது எப்படி வருமோ தெரியலே அப்படின்னு ஏதேனும் ஒரு காரியத்தை குறித்த கலக்கம் மனிதனுடைய இருதயத்தை வாதித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் பல நேரங்களில் நம்மை பார்த்து, நீ கலங்காத, உன் இருதயம் கலங்க வேண்டாம், என்ன நம்பு, என்ன பின்பற்று, என் பிள்ளையாயிரு, நம்பிக்கை உடையவனாயிரு அப்படின்னு ஆண்டவர் விசுவாசத்தின் வார்த்தைகளை அனுப்பி நம்மளை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்ல போகிற வார்த்தை, கலக்கங்கள் களிப்பாக மாறும். அல்லேலூயா. கலக்கங்கள் களிப்பாக போகிறதாம். அதுக்காக இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம்லாம்? கலக்கம் களிப்பாக மாறப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இது வெளிநாட்டில் இருந்தால் எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கல்ச்சர் இது. எழும்பி நில்லுங்கன்னா உட்காருவாங்க, உட்காருங்கன்னா எழும்புவாங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள், தேவனுடைய வசனம் நமக்குள்ளே அனுப்பப்படும் பொழுது அதுதாங்க நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. மறுபடியும் சொல்லுகிறேன், கலக்கம் களிப்பாக போகிறது. அல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரியும், இனி என் ஆத்துமாவே சொல்லும்போது தான் எழும்புவீர்கள். சோத்திரம். அது வரைக்கும் நம்ம உட்கார்ந்து தான் இருப்போம். பரவாயில்ல, உற்சாகமாக இருந்து வார்த்தைகளை கேட்போம், அது போதும். கலக்கங்கள் எப்படி மாறும்? களிப்பாக மாறும். 3 சம்பவங்களை நான் இந்த காலவெளியிலே உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 37ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் யாரோ ஒருவர் வாசிக்கலாமா? வசனம் படி. இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டுவிட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டை கட்டிக்கொண்டு அநேக நாட்கள் தன் குமாரனுக்காக அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் போவேன் என்று போதும். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு யோசேப்பை நினைத்து துக்கித்து அழுது கலங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் நன்றாக தெரியும். யோசேப்பு சொப்பனத்தை பார்த்து தன் சகோதரனிடத்திலே சொல்லியிருக்கிறான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அந்த சொப்பனத்தை கேட்டபொழுது சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், இது எப்படி நடக்கும் என்று பார்க்கலாம், இது நிறைவேறுமா, உன் வாழ்க்கையில் இது நடக்குமா? நீ என்ன சொல்லுகிறாய்? உன் கதிர் மட்டும் எழும்பி நின்றது, மற்ற எல்லா கதிர்களும் அதை வணங்கி நின்றதா? அப்படியானால் நாங்கள் எல்லாரும் உம்மை சேவிப்போம், அப்படித்தானே இதனுடைய அர்த்தம்? இது நீ உயிரோடு இருந்தாதானே இது நடக்கும் என்கிற ஒரு நிலையிலே அந்த யோசேப்புக்கு எதிராக அவனை அழிக்க, அவனை கொலை செய்ய முகாந்தரம் தேடுகிறார்கள் அவனுடைய சகோதரர்கள். ஆனால் ஒருவன் சொல்லுகிறான், வேண்டாம், அவனை கொண்டு போட வேண்டாம், அந்த இரத்தப்பழி நம்முடைய தலையில் வர வேண்டாம், வேணாம், அவன் மேலே அவ்வளவு கோபம் இருக்குமானால் உங்கள் கோபத்தை தணித்து கொள்வதற்கு பக்கத்தில் ஒரு பாழான கிணறு இருக்கு, அந்த கிணத்துல என்ன செய்யுங்க, தூக்கி போட்டுட்டு போங்க, அவனை கொலை செய்ய வேண்டாம். கவனிங்கள், யோசேப்போடு தேவ கரம் இருக்கிறது, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், தேவ தயவு அவன் மேல் இருக்கிறது. அவனை அழிக்க திட்டமிடுகிறார்கள், அவனை சேதப்படுத்த திட்டமிடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை.
ஒரு தேவ மனுஷனுக்கு வாக்குகள் இருக்குமானால், ஒரு தேவ மனிதன் மேல் ஒரு தேவ திட்டம் இருக்குமானால், ஒரு தேவ மணி மேல் ஒரு தேவனுடைய கிருபை தயவு இருக்குமானால், எத்தனை மனிதர்கள் எழும்பி நின்றாலும் அதன் சேதத்திற்கு கர்த்தர் ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா யோசேப்பின் மேலே தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அதனால தான் தேவ திட்டமும் தேவ தரிசனமும் பெற்றவர்களுக்கு இந்த உலகத்திலே நிறைய போராட்டங்கள் எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத போராட்டங்கள், காரணமில்லாத சூழ்நிலைகள், காரணமில்லாத இழப்புகள், காரணமில்லாத அருமையானவர்களை காரியங்கள் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது என்றால் நம்ம மேலே தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார்னு அர்த்தம். அதை உடைக்கிறதற்கு அவன் பல சூழ்ச்சிகளை ஏற்படுத்துவான், ஆனால் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. பாழான குழியில் தூக்கி போட்டாங்க, கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனை கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுத்தார். போத்திப்பார் வீட்டிற்கு போகிறான், அங்கே அவனுக்கு பிரச்சனை உண்டாகிறது. இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள். ஒருவேளை அவன் இப்படி கேட்டிருக்கலாம், நேற்று கர்த்தர் சொன்னார், நேற்று கர்த்தர் பேசினார், ஆமேன், உயர்ந்த இடத்துல வைக்க போகிறேன்னு சொன்னாரு, தரிசனத்தை கொடுத்தாரு, ஆனால் இன்னைக்கு தூக்கி குழியில தூக்கி போட்டுட்டார்களே, இன்றைக்கு என்னை தூக்கி எரிந்து விட்டார்களே என்று நினைத்திருக்கலாம். தரிசனம் உள்ளவர்களுக்கு உபத்திரவங்கள் பாடுகள் இருக்கலாம், ஆனால் அதன் நடுவிலே தேவ தயவும் கிருபையும் பெரிதாக இருக்கும். பாருங்கள், அவன் சில சூழ்நிலைகளை கடந்து கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தகப்பனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கம். என் பிள்ளையின் முகத்தை கூட பார்க்காமல் போய்விட்டேனே, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டதே. சகோதரர்கள் தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு பாழான குழியில் தூக்கி போட்டுட்டு அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த பையனை தேடாதீங்க, நாங்கள் தேடி பார்த்தோம், உடல் ஒரு பகுதி கூட கிடைக்கல, இந்த வஸ்திரம் மட்டும்தான் கிடைச்சிது பாருங்க அப்படின்னு கொண்டு போய் தகப்பனிடத்தில் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். அதை கேட்ட நாட்கள் முதற்கொண்டு அவன் அவனுக்காக துக்கித்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய ஆவியிலே கலக்கம், அவனுடைய இருதயத்திலே ஒரு பெரிய பாரம். எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்ல வந்தாங்களாம், அந்த ஆறுதலை அவன் என்ன செய்யலையா, ஏற்றுக்கொள்ளவில்லையா. அப்போ அவனுடைய இருதயத்தின் நிலைமை எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. காலங்கள் போகிறது, வருஷங்கள் போகிறது. எந்த சகோதரர்கள் யோசேப்பு இல்லை, துஷ்ட மிருகம் பட்சித்து விட்டது என்று சொன்னார்களோ, அதே சகோதரர்களையே கர்த்தர் மறுபடியும் ஒரு செய்தி சொல்ல அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை தகப்பன் நினைத்திருப்பான், என் பிள்ளையின் வாழ்க்கை முடிந்து விட்டது, அவனுடைய எல்லா நிலைகளும் முடிந்து விட்டது என்று. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் முடியவில்லை. அவன் ஒரு புதிய துவக்கத்திற்குள் போய் ஒரு உன்னதமான ஸ்தானத்திலே தேவன் அவனை உயர்த்தி இருக்கிறதை அருமையானவர்களே, அவனுடைய கண்கள் பார்க்க போகிற நாட்கள் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே வருஷங்கள் போயிட்டு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று, தேவன் காண்பித்த தரிசனம் நிறைவேறிற்று. நீங்கள் படிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது 45ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை படியுங்கள், பார்க்கலாம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திலே அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நம்பவில்லை. யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. கலங்கி போய் இருந்த யாக்கோபினுடைய ஆவியிலே இப்பொழுது ஒரு ஜீவன் உண்டாகிறது. அல்ல கவனிங்க, இப்போ எந்த சகோதரர்கள் அவன் இல்லை என்கிற செய்தியை கொண்டு வந்தார்களோ, அதே சகோதரர்கள் மறுபடியும் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், அவன் உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நம்பவே முடியல, அவருக்கு நம்பிக்கையே வரலையாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பவே முடியலையாம்.
ஆனால் அந்த செய்திகளை எல்லாம் அவன் பார்த்த பொழுது, நிகழ்வுகளை பார்த்தபோது சொல்லுகிறான், உண்மைத்தான் உண்மைத்தான். அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவனுடைய ஆவி என்ன செய்ததாம்? கலங்கி போன ஆவி உயிர்த்தது, கலங்கி போன ஆவி உயிரடைந்தது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கலக்கம் களிப்பாக மாறப்போகிறது. சத்தமாமேன். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சம்பவம், உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திராத காரியம், உங்கள் வாழ்விலே நினைத்திராத காரியம் உங்களை கலங்க பண்ணி இருக்குமானால், இன்றைக்கு ஒரு செய்தியை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிறது. யார் மூலமாய் கலங்கம் உண்டானதோ, கலக்கம் உண்டானதோ, அவர்களே சொல்லுகிறார்கள், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அதிலும் அவன் அதிபதியாய் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கலக்கம் களிப்பாய் மாறும். எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? எதை குறித்து நீங்கள் அஞ்சி நிற்கிறீர்கள்? எது உங்கள் இருதயங்களை வருத்தப்படுத்துகிறது? எது உங்களுடைய இருதயங்களை பாரப்படுத்துகிறது? கர்த்தர் இன்றைக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். இனி நீங்கள் கலங்க வேண்டாம், களிப்பாக உங்கள் இருதயத்தை மாற்றப் போகிறார். அதே போல எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். 3:15. தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று என்று நம்ம வாசிக்கிறோம். இங்கே படிக்கிறோம், சூசான் நகரம் கலங்கிற்று. நன்றை கவனிங்கள். யூதர்களுக்கு எதிராக ஏற்பட்ட ஒரு பெரிய ஆபத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு காரியத்தை, சட்டத்தை மதிக்காமல் அதை மீறிவிட்டான். அந்த சட்டம் அவன் பிறப்பிக்கப்பட்ட போது அதற்கு அவன் கீழ்ப்படியவில்லை என்கிற காரணத்தினாலே அவன் செய்கிற தவற்றை இந்த உலகம் உணர்ந்து சொல்லுகிறது. இவன் யார், இவன் எப்படிப்பட்டவன் என்று விசாரித்த பொழுது இவன் ஒரு யூதன், இந்த யூதன் இந்த காரியத்தை செய்ய மாட்டான் என்கிறதான ஒரு நிகழ்வை கண்ட பொழுது ஒரு செய்தி யூதர்களுக்கு வருகிறது. அப்படியானால் இவர்களில் ஒருவரையும் விடக்கூடாது, எல்லாரையும் அழித்து விட வேண்டும், அவர்களின் ஆஸ்திகளை அழிக்க வேண்டும், ஒருவரையும் உயிரோடு வைக்க வேண்டாம் என்கிற சட்டத்தை பிறப்பிக்கிறான். கவனிங்கள், ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, யூதர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். அந்த செய்தி எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அந்த செய்தியை கேட்ட பொழுது அந்த சூசான் நகரம் கலங்கி நின்றது. நமக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அதோடு நின்று விடவில்லை. அந்த கலக்கத்திற்கு அடுத்து அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். சிதறி கிடக்கிற யூதர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஆங்காங்கே இருக்கிற யூதர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமாய் சொல்லுகிறார்கள், சில பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவதற்கு, விடுபடுவதற்கு வழி ஒன்றும் இல்லை, அதற்கு ஜெபம்தான் வழி. ஜெபம் இல்லாமல் அதில் இருந்து வெளியே வர முடியாது. ஜெபம்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து ஒட்டுமொத்த யூத குலத்திற்கும் சொல்லப்படுகிறது, நம்ம இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே எதிலும் சாதிக்க முடியாததை தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தினால் சாதிக்கலாம். ஏனென்றால் ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது, ஜெபம் அவ்வளவு கிரியை செய்யும். ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஆனால் ஜெபம் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். ஜெபம் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்கும். ஒரு எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு தேவ சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக, அருமையானவர்களே, ஒரே ஒரு ஜெபம், என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணின பொழுது ஜெபம் வல்லமை உடையதாக இருந்ததே. அப்பொழுது தேவன் தம்முடைய அக்கினியை வானத்தில் இருந்து தேவன் இறங்க பண்ணின பொழுது அத்தனை பேரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் தெய்வம் என்று நிரூபித்தார் அல்லவா. ஜெபம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 3 நேரம்
தானியேல் ஜெபிக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தவறாமல் ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் தானியேலுக்கு செய்தது என்ன? சிங்க கெபியிலே தூக்கி போட்ட போதிலும் அந்த சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஒருவேளை சில சூழ்நிலைகள் உலகத்தில் இருக்கிறவர்களை சந்திக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அது தொட முடியாது. சில பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறவர்களை சேதப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறவனுக்கு பாதுகாப்பு இருக்கும். சத்தமா ஆமென். ஜெபிக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? பாதுகாப்பு இருக்குங்க. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒருமித்த ஜெபம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கிற்று. ஒட்டுமொத்தமாக தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய கிரியை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கம் சவால், ஒரு பக்கம் தீமை, ஒரு பக்கம் தேவ பிள்ளைகளுக்கு கலக்கம், ஒரு பக்கம் தேவ பிள்ளைகளுக்கு சூழ்நிலை வித்தியாசமாக எழும்பி இருக்கிறது. அருமையான, ஆனால் இப்போ நடக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறாரு. படிங்க 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கலாமா? 16ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க 15. அப்பொழுது மொர்தெகாய் ராஜாவினிடத்தில் இருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா, ஆமென். கலக்கம் களிப்பாக மாறும். வசனம் சொல்லுகிறது, ஒட்டுமொத்தமாய் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, ஜெபிக்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. ஜெபம் எல்லாத்தையுமே மாற்றிடுமா பாருங்க. மாற்ற முடியாது, இது மாறாது, வழியே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஜெபம் மாறுதலை கொண்டு வரும். காரியம் மாறுதலாய் முடியும். சூழ்நிலை மாறுதலாய் முடியும். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற சில பிரச்சனை உங்களை சேதப்படுத்துகிற மாதிரி, உங்களுக்கு தீமை செய்கிற மாதிரி தெரியலாம். சில ஆசீர்வாதம் உங்களுக்கு வராதது மாதிரி தெரியலாம். உங்களுக்கு வர வேண்டியது யாருக்கோ போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அது மாறுதலாய் முடிய போகிறது. உன் பக்கமாக சில காரியங்கள் திருப்பப்பட போகிறது. உங்கள் பக்கமாக சில ஆசீர்வாதங்கள் திருப்பப்பட போகிறது. ஓ, தூரமாக இருக்கிறவைகள், உனக்கு வர வேண்டிய சில நன்மைகள் சத்துருவின் பிடிக்குள்ளே இருக்குமானால் காரியம் மாறுதல் முடியும். ஜெபம் காரியத்தை மாற்றினது. ஹல்லேலூயா. இங்கே படிக்கிறோம், எந்த இடம் கலங்கினதோ அதே இடம் ஆர்ப்பரித்தது. யாருக்கு முன்னால் கலங்கி நின்றீர்களோ, யாருக்கு முன்னால் தவித்து நின்றீர்களோ, ஆமேன், அவர்களுக்கு முன்பாக நீங்கள் நிமிர்ந்து நிற்க போறீங்க. உங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது. சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வெளிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. கலக்கம் களிப்பாய் மாறும். எதை பற்றி கலங்கிக்கிட்டு இருக்கீங்க? எது உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கு? இனிமேல் கலங்க மாட்டீங்க. அதில் தான் உனக்கு ஒரு களிப்பு இருக்குது. அதில் தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. இது இவ்வளவு நாளும் கலங்கி போன காரியங்களில் இனி ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒவ்வொன்றிற்கு ஒரு காலம் இருக்கிறது. நீ அழ ஒரு காலம் இருந்தால் நீ நகைக்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. நகைக்க ஒரு காலம் உண்டு. அழுகையும் போராட்டமும் துன்பமும் எப்பொழுதும் உங்களை பின்தொடர்வதில்லை. அவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா. யூதர்களின் கலக்கம் களிப்பாய் மாறிற்று. கர்த்தர் சொல்றாரு, கலங்கின காரியம் களிப்பாய் மாறும். மூன்றாவது, யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை படியுங்கள். யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை படியுங்கள். துன்பம் நேரிட்டபடியினால், அந்த துன்பம் உம்மை தொட்டதினால்
நீர் கலங்குகிறீர், துன்பம் உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். யோபுவினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கலக்கத்தை நாம் இங்கே படிக்கிறோம். அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. யோபு தன் வாழ்க்கையில சந்தித்திருக்கிற பிரச்சனை சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இப்படி ஒரு சோதனை வந்திருக்க வாய்ப்பில்லை, வரவும் கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் வாழ்ந்திருந்த மனுஷன், எல்லாவற்றையும் அனுபவித்த மனுஷன், எல்லாவற்றிலும் சுகமாய் இருந்தவன், ஊரே பெருமையாய் பேசுகிறது. அவனை கேட்டு பார்த்தா தெரியும், அவனை மாதிரி இருக்கணும் வாழ்ந்தா அப்படின்னு சொல்லுகிற இடத்தில் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறானே. எல்லாம் அவனை விட்டு போய்விட்டதே. துன்பம் அவனை தொட்டது, அவன் கலங்கி போய் நிற்கிறான். சகலத்தையும் இழந்து போயிருக்கிறானே. என்ன நம்பிக்கை இருக்கிறது? என்ன நம்பிக்கை அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது? கவனிங்கள், துன்பம் அவனை தொட்டது. எல்லாத்தையும் இழந்துட்டான். அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை, எந்த ஒரு நன்மையும் அவன் பார்க்கவில்லை. ஆனால் இனி பார்க்க முடியுமா? இதெல்லாம் நமக்கு திரும்ப வருமா அப்படிங்கிற ஒரு நிலைமை யோபுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அது எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென். சொல்லுகிறேன், சூழ்நிலை சில ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணியிருக்கும். சில சந்தர்ப்பங்கள் சில ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணியிருக்கும். அது அப்படியே போயிடுறோம் அப்படிங்கிறது இல்லைங்க. அது திரும்பவும் வரும், அது திரும்பவும் கிடைக்கும், அது திரும்பவும் அனுபவிப்பீங்க, அது திரும்பவும் பெற்றுக்கொள்வீங்க, அதை திரும்பவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். இழந்ததை திரும்ப கொடுப்பார், உன்னை விட்டு போனதை திரும்ப தருவார். ஆமென். நீங்க இழந்து போய் நிற்கிறவைகளை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். திரும்ப வருங்கிற சூழ்நிலை மாறுது. 42 அதிகாரம் வரும்போது யோபு ஜெபம் பண்றாரு. யாருக்காக ஜெபம் பண்றாரு? சிநேகிதருக்காக ஜெபம் பண்றார். தான் இழந்து போயிருக்கிறான், 10 பிள்ளைகளை இழந்திருக்கிறான், மிருக ஜீவன்களை இழந்திருக்கிறான், ஆசி ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கிறான், சரீரத்தில் வியாதியாக இருக்கிற சுகத்தை இழந்திருக்கிறான். எல்லாமே அவன் வாழ்க்கையில் பாருங்க இழந்து போய் நிற்கிறவன் யாருக்கு ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, நான் இதெல்லாம் இழந்துட்டப்பா, எனக்கு திரும்ப தாங்கப்பா, நான் பெற்றுக்கொள்ள அப்படின்னு இல்லை அவன் ஜெபம் பண்ணியிருக்கணும். அவன் ஜெபம் எப்படி மாறுது பாருங்க. தன் சிநேகிதர்காய் ஜெபம் பண்ணானா கர்த்தர் சிறையிருப்ப மாற்றினாராம். ஆமென். நம்ம பல நேரங்களில் அந்த ஜெபம் ஏறெடுப்பதில்லை, இந்த ஜெபம் ஏறெடுப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அநேக நேரங்களில் நமக்காகவே நாம் ஜெபம் பண்ணி பழகினவர்கள், நமக்காகவே ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தாரும், எனக்கு தாரும், எனக்கு தாரும், என்ன ஆசீர்வதியும், என்ன உயர்த்தும், எனக்கு இதை தாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இதை தாரும். இப்படியே நாம் ஜெபித்து பழகினவர்கள். என்றைக்காவது நம்ம ஏற்ற வீட்டுக்காரங்களை பார்த்து, ஆண்டவரே அவங்களை இன்னும் ஆசீர்வதித்து 2 மாடி போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு 3வது மாடி அவங்க போடணப்பா, நான் வாழ்த்தி ஜெபம் பண்ணுறேன், நான் குடிச்சையில தான் இருக்கேன், இல்லை அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ண நமக்கு மனசு வருமா? அன்னைக்கு என்னைக்காவது யாராவது அப்படி ஜெபம் பண்ணியிருக்கோமா? சொல்லுங்களேன், ஜெபம் பண்ணியிருக்கோமா? இல்லை. அப்படி ஜெபம் ஈஸியாக வராதுங்க, ஈஸியாக வராது. ஆனால் இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை நடுவிலும் தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்யதான் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. துன்பம் தொட்டது உண்மை, கலங்கி நின்றது உண்மை, எல்லாரும் யோபு அவமானமாக பேசினது உண்மை, நீ இருக்கிறத விட சாகிறது நல்லதுன்னு சொன்னது உண்மை, இனிமே உனக்கு வாழ்வு இருக்கா, வாழ்வே இல்லை அப்படின்னு சொன்னது உண்மை. இவர்கள் நடுவிலே, இவர்கள் மத்தியிலே ஆமென் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து களிகூற பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அவங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறான், எல்லாரையும் கூப்பிடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு கூப்பிட்டான், ஒருத்தனும் வரல. கஷ்டப்பட்ட நேரத்தில் கூப்பிட்டுருப்பா, எனக்கு ஒரு கஷ்டப்பா, வாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, என்னை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லியிருப்பான். யோபுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு அவ்வளோவரும் ஓடிட்டான். ஆனால் இப்போ அவன் நல்லா ஆயிட்டான். திரும்ப 2 மடங்கு கர்த்தர் கொடுத்துருக்காராம், அவனை ஆசீர்வதிச்சிட்டாராம், அவனை சுகமாக்கிட்டாராம், அவனுக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துட்டாரான்னு கேள்விப்பட்ட உடனே அத்தனை பேர் வர்றாங்க. நான் சொல்லுகிறேன், உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி ஓடினவர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் களிகூற பண்ண என் ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. இழந்ததை திரும்ப கொடுத்து உன்னை களிகூற பண்ணுவார்.
கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கமாய் திட்டமாய் சொல்லுகிறார், கலக்கம் களிப்பாக மாறப்போகிறது. இனி நீ கலங்கி நிற்க வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம். ஆமென். உன் இருதயம் பயப்பட வேண்டாம், நீ பதற வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அதிலே ஒரு மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். ஆமேன். கர்த்தரை துதிக்கிற புதுப்பாட்டை உங்கள் நாவிலே கர்த்தர் கொடுப்பார். ஓ, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இனி புலம்புகிறவர்களாய் அல்ல, பாடல்களை பாடுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் நாவிலே கர்த்தர் புது பாட்டை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏனென்றா இனி உனக்கு கலக்கம் இல்லை. உன் பிள்ளைகளை குறித்து கலங்காதீங்க. ஓ, உங்கள் சூழ்நிலையை குறித்து கலங்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்காதீங்க. ஓ, இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், எனக்கு யாருமே இல்லையே, வழிகாட்ட ஆள் இல்லையே, உதவி செய்ய ஆள் இல்லையே, ஆமேன் ஆமேன், நன்மை செய்ய ஆள் இல்லையே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் களிகூற பண்ணுவேன். ஆமேன். உன் வாழ்க்கை முடிஞ்சு, உன் குடும்பம் சூழ்நிலை முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சவால் விட்டு போனவர்களுக்கு முன்பதாக நீங்கள் நிமிர்ந்து தான் நிற்கப் போகிறீர்கள். நீங்கள் உயர்ந்து தான் இருக்கப் போகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலங்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆமேன். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ கலங்காதே, இனி தத்தளிப்பு உனக்கு இல்லை. யாக்கோபுக்கு வந்த ஒரு செய்தி ஒரு நாள் கலங்க பண்ணிற்று. அதே யாக்கோபுக்கு ஆமேன் மீண்டும் ஒரு செய்தி வருகிறது. அது அவன் இருதயத்தை மகிழ பண்ணிற்று. ஏதோ ஒரு செய்தியை கேட்டு கலங்கி போன உனக்கு மறுபடியும் ஒரு செய்தி வருகிறது. அது ஆர்ப்பரிக்கத்தக்கதாக, உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதாக ஆமேன் ஒரு செய்தியை கர்த்தர் அனுப்புகிறார். Glory to God, glory to God, glory to God. உன் பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உன் பெற்றோரிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஆமேன். வேலை பார்க்கிற இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். கர்த்தர் அதை செய்வார். கலங்காதிருங்கள். சில ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்களா, சில நன்மை இழந்துட்டீங்களா, அது நிரந்தரம் அல்ல. ஆமேன். கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார். எங்கே இல்லை என்று சொன்னார்களோ அதே இடத்தில் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அங்கத்தான் இருக்கிறது. கர்த்தர் உங்களை மகிழ பண்ண போகிறார். உடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த போகிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, கலங்குவதற்கு தேவன் என்னை அழைக்கவில்லை, களி கூறுவதற்குத்தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காய் 2 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். ஆமென். கலக்கம் களிகூறுதலாய் மாறும் மாறும். இந்த வாரத்தில் அநேக காரியத்தை கேட்டு 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 நீங்கள் சந்தோஷப்பட போறீங்க, சந்தோஷப்பட போறீங்க. ஆமாம். இதுவா இதுவா இதையா கர்த்தர் கொண்டு வந்தார், இதையா கர்த்தர் கொடுத்தாரு, இதையா கர்த்தர் ஆயத்தம் பண்ணினாரு, இந்த வழியிலா என்ன நடத்தினாரு, இப்படியா எனக்கு உதவி செய்தாரு அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே ஒரு களிகூறுதலை கர்த்தர் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு களிகூறுதலை உடைய ஜனங்களுக்கு கட்டளையிடுவாராக. அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2வது ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே களிகூறும்படி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. எல்லா தீமைக்கு விலக்கி காத்தருளும். கிருபையுள்ள கரமுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவருடைய வேலைகள், தொழில்கள், கைம்பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். ஆண்டவரை பிரயாணங்களை வாய்க்க பண்ணும். பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதித்து கொடுங்க. இவர்கள் செய்கிற தொழில்கள், வேலைகளை ஆசீர்வதித்து கொடுங்க. நல்ல சுகமான வாழ்க்கையை கொடுங்க. எல்லா பலவீனங்களை மாற்றுங்கப்பா. ஆரோக்கியம், சௌக்கியத்தையும் மறப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அதை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உங்கள் நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.